அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் வானத்தை பார்த்து 2 நிமிடங்கள் இந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரியை சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல நாம் நினைத்தது அப்படியே நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதிசயத்தக்க வழிகளில் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்ப்பதை போல இந்த டெக்னிக்கை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட சில கோரிக்கைகள் அல்லது தேவைகள் மட்டும்தான் நிறைவேறும்னு கிடையாதுங்க. உங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள்ல இருந்து மிகப்பெரிய லட்சியங்கள் வரைக்கும் அனைத்துமே நிறைவேறும். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி எந்தவித கோரிக்கையும் இன்றி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரே ஒரு எளிமையான வரியை சந்தோஷமா மனதார உற்சாகத்துடன் நீங்க சொல்லுங்க. அதுவே போதும். அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வரி என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே தினமும் 2 முதல் 5 நிமிடங்கள் வரை மனதில் எந்தவித சஞ்சலமும் இன்றி ஒரு தியானத்தை போல அமைதியாக இந்த வானத்தை நம்ம பார்த்தோம்னாலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்கும். நல்ல வெயில் இருக்கும் நேரத்துல வானத்தை நம்ம பார்க்க கூடாதுங்க. கண்களுக்கு உறுத்தல், எரிச்சல் ஏற்படாத நேரமாக இதமான நேரத்தில் வானத்தை நம்ம பார்க்கணும். மாலை சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலிருந்து அதிகாலை சூரியன் உதயமாகி சில நிமிடங்கள் வரை இதமான ஒரு நிலை இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம வானத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வாக்கியத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க நம்ம சொல்லணும். இந்த வாக்கியத்தை இங்கிலீஷ்ல அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா முழு பாசிட்டிவான அதே நேரத்தில் சிம்பிளா இருக்கக்கூடிய சென்டென்ஸ். இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கியத்தை பார்க்க போறோம். இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்துல ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா இருக்க கூடாதுங்க. சோ சொந்தமாக நீங்க வாக்கியத்தை உருவாக்கும் பொழுது அல்லது டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ரொம்பவுமே கவனத்துடன் இருக்கணும். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அதே மொழியில் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம மொழிபெயர்க்க கூடாது. ஆனால் இந்த ஆழ்மன கட்டளைகளை எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ஒரு வரி வாக்கியத்தை தொடர்ந்து 48 நாளைக்கு நீங்க பயன்படுத்துங்க. நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நீங்க முழு உற்சாகத்துடன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த சில நாட்களிலேயே, அதாவது ஒரு வாரத்திற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. 48 நாளைக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கும். நீங்க ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. 48 நாள் அப்படின்றது ஒரு ட்ரையல் பீரியட். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. முதல் 48 நாள் வரைக்கும் நீங்க பிரேக் எடுக்காம பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தடை கண்டினியூ பண்ண போறவங்க எப்ப வேணாலும் நீங்க நடுவுல பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். வீட்டின் மாடியில் இருந்து அல்லது சர்வீஸ் ஏரியா, பால்கனி இருந்தால் அங்கிருந்தும் நீங்க சொல்லலாம். ஒர்க் பண்ற இடத்துல டெரஸ் இருந்ததுன்னா அங்க போயும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். முடிந்தவரை கொஞ்சம் தனிமையாக இருக்கும் இடமாக பார்த்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். உங்களால் முழு கவனத்தை செலுத்த முடியாது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கவனம் தாங்க ரொம்பவுமே முக்கியம். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேற அட்டென்ஷன் கோஸ், எனர்ஜி
எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். மேலும் இது போன்ற டெக்னிக்ஸை கொஞ்சம் தனிமையான இடத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் நம்முடைய மனதிற்கும் இதமான ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், எங்களுக்கு வானத்தையே பார்க்க முடியாது, வீட்டுக்கு மாடியிலும் போக முடியாது, பால்கனில இருந்தாலும் எங்களுக்கு வானம் தெரியாதுன்னு சொல்றவங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக ஏகப்பட்ட மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. அதனால தான் நம்ம சேனல்ல நிறைய மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல முதல் 48 நாளைக்குள்ள தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்க இடைவெளி எடுத்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. மொத்தம் 48 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது கவுண்டிங் 48 டேஸ் வர மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. ஆனால் லாங் பிரேக் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நான் பிரபஞ்ச அபரிமிதத்தின் வாரிசு, நான் பிரபஞ்ச அபரிமிதத்தின் வாரிசு, நான் பிரபஞ்ச அபரிமிதத்தின் வாரிசு. அவ்வளவுதாங்க. இந்த அற்புதமான வாக்கியத்தை பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. 2 முதல் 5 நிமிடங்கள் வரை நீங்க சொன்னாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நாம் கேட்கக்கூடிய அனைத்தும், நாம் ஆசைப்படும் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குங்க. இந்த பிரபஞ்ச அபரிமிதத்தினுடைய வாரிசு தாங்க நம்ம எல்லாருமே. எந்த அளவிற்கு நீங்க ஓபன் மைண்டோட ஒரு தியானத்தை போல மனம் திறந்து இந்த வாசகத்தை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாசகத்தை 2 நிமிடங்கள் நீங்க சொன்னால் கூட போதும். ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம், மன குழப்பத்தில் இருக்கிறவங்க, மனதில் அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு நினைக்கிற எல்லாருமே இந்த அற்புதமான டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிப்ரெஷன் எல்லாமே நீங்கிடும். மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி நல்ல தெளிவு பிறக்கும். வானத்தை பார்த்து இந்த வாக்கியத்தை நம்ம சொல்வதனால முடிவெடுக்கும் தெளிவான திறன் நமக்கு கிடைக்கும். 48 நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.